எத்தனை மகிழ்ச்சி உள்ளத்திலே பொங்குவது முகத்தில் தெரியுது. இன்று போல் என்றுமே புன்னகை இனிமேல் தொடரவே அன்பிலே வாயிரு. இன்று போல் என்றுமே புன்னகை இனிமேல் தொடரவே அன்பிலே வாயிரு. வாழ்கவே கருவிலகும் என்று வாழ்கவே, வாழ்கவே என்று வாழ்கவே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குமையா கண்ணு முன்னாலே. நாங்க நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குமையா கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. வாழ்த்துக்கள். நடன மணிகள் ஆயத்தமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்ததாக நடனம். நடத்துவது என்பது மிகவும் சிரமமான ஒரு விடயம். ஆனால் 31 ஆண்டுகளாக ஒரு அமைப்பை தொடர்ந்து நடத்தி, அதுவும் வெற்றிகரமாக நடத்தி, பல பகுதிகளில், பல நாடுகளில், பல மாநிலங்களில் கிளைகளை உருவாக்குவதோடு நிற்காமல் அதை இப்பவும் செயல்படுத்திக் கொண்டு பரபரப்பாக இந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற அண்ணன் கருண் அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் இதோடு வாழ்ந்து இந்த பேரானந்தர் பேரவை, இந்தியா பேரானந்தர் பேரவை மிகவும் சிறப்பாக வழிநடத்தி 100 ஆண்டு காண வேண்டும் என்று விரும்பப்படுகிறோம். இந்த அமைப்பு துவக்க நாளிலிருந்தே அதுடன் பயணிக்கிறது என்பது எனக்கு ஒரு பெருமை. ஏன்னா இந்த அமைப்பு பேரளவுக்கு இல்லாமல் செயல்பாட்டு அளவில், சமூக சேவை செயல்பாடு அளவில் மிக சிறப்பாக செயல்படும் என்பது நான் அறிந்தது. எப்பொழுதும் இந்த விழா கூடினோம் கலந்தோம் என்று இருக்காது. அதில் யாராவது அழைத்து அவர்களுக்கு கல்விக்காக, மருத்துவத்துக்காக உதவியை செய்துதான் இந்த பிறந்த நாள் விழாவோ இந்த ஆண்டு விழாவோ முடிவடையும். அதே போல் இந்த ஆண்டும் அதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்தியா பேரன்பர் பேரவை சிறப்பாக நடைபெற வாழ்த்தி விடைபெற நன்றி. வணக்கம். நன்றி சுரேசன். இப்பொழுது கூட லிம்கா சாதனையாளரை மேடைக்கு அழைக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். வணக்கம். கோரிகாவ் பகுதியிலிருந்து வந்திருக்கும் சுயம்பு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாருங்கள் சுயம்பு அவர்கள், வாருங்கள். மேடைக்கு எல்லாரையும் அழைக்க முடியவில்லை. எல்லா விருந்தினர்களையும் மீண்டும் மீண்டும் வரவேற்கிறோம். நன்றி. இந்த சர்டிபிகேட் சருக்கு ஐநூறு செல்வராஜ் அவர்கள். ஓகே, முடிக்க போறோம்.
திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியின் சார்பாக அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணனை பற்றி உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை, பலரும் சொல்லியிருப்பார்கள். அவர் நடத்தும் இந்த விழா அவர் நடத்தவில்லை, இந்திய பேரானந்த பேரவை மூலமாக நடைபெறுகிறது. அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு வருடம் இது 31வது வருடம் நினைக்கிறேன், 31வது வருடம் மிக சிறப்பாக குழந்தைகளுக்கு கல்வி உதவி மற்றும் பெண்களுக்கு நலத்திட்ட உதவி வருஷம் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்து சிறப்பாக நடந்தது. எடுத்துச் செல்கின்ற பணியிலே கலராமல் பங்காற்றிக் கொண்டிருக்கின்ற இந்திய பேரானந்த பேரவை மும்பை மாணவர்களுக்காக, அதுவும் தமிழ் மாணவர்களுக்காக அறிவிக்கப்பட்ட கட்டுரை போட்டியினுடைய தலைப்பு தான் நீரின்றி அமையாது உணவு. நீரின்றி அமையாது உணவு என்று அறிவித்த அந்த கட்டுரை போட்டிக்கு சுமார் 59 மாணவர்கள் அளித்த அந்த கட்டுரைகளை பரிசீலனை செய்து அதற்கான பரிசுகளை மும்பையில் உள்ள தமிழ் ஆசிரியர்கள் அந்த போட்டியினுடைய விதிமுறைகளின்படி பரிசுகளை அறிவித்திருந்தார்கள். அந்த வகையில் மிகவும் சிறப்பாக கட்டுரையை எழுதி முதல் பரிசு பெறுகின்ற மாணவன் ஜாக் மேட்டர். காமராஜர் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற இந்த ஜாக் மேட்டர் ரூபாய் 3000 பரிசு தொகையும் சான்றிதழும் பெறுகிறார். அவருக்கு இந்த ரூபாய் முதல் பரிசாக படிக்கின்ற மாணவன் இந்த பரிசினை பெறுகிறார். ஆசீர்வாதம் பெருமை செலுத்துகின்ற மாணவன் ஜாக் மேட்டன் அவர்களுக்கு ரூபாய் 3000க்கான காசோலையையும் இந்த சான்றிதழையும் தட்சிணமரநாடால் சட்டமன்ற காமராஜர் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியினுடைய சேர்மன் திரு காசிலிங்கம் அவர்கள் இந்த பரிசினை வழங்குவார்கள். உற்சாகமாக மாநகராட்சி பள்ளி இல்லப்பகையில் இருக்கின்ற மணிலால் சுந்தர்ஜி மாநகராட்சி பள்ளியிலே 2வது பரிசு பெறுகின்ற மாணவி பூஜா கணேஷ் அவர்கள் ரூபாய் 2000க்கான காசோலையையும் இந்த சான்றிதழையும் பெறுகிறார். இதனை அளிப்பதற்காக திரு ஜெயன் ஜெயதாசன் அவர்கள் வழங்குகிறார்கள். 3வது பரிசு கம்பன் உயர்நிலைப்பள்ளி ஐஸ்வர்யா அபிநயா கம்பன் உயர்நிலைப்பள்ளி மாணவி அபிநயா மெமோரியல் அறக்கட்டளையினுடைய தலைவர் குமாரராஜன் அவர்கள் வழங்குகிறார்கள். அபிநயா 3வது பரிசு. இதனைத் தொடர்ந்து 5 மாணவர்களுக்கான ஆறுதல் பரிசு ரூபாய் 500 வீதம் பெறுகின்றவர்கள் குமாரி ஐஸ்வர்யா, பீப்புள்ஸ் வெல்ஃபேர் எஜுகேஷன் சொசைட்டி ஸ்கூல் ஐஸ்வர்யா. பேரவையை பற்றிய கரங்களை தட்டுவோம். பெரியவர் அசோக் குமார் அவர்கள் பயிற்சி வழங்குகிறார்கள். கிருஷ்ண மோகன் நவாப் சாஹிப் முனிசிபல் தமிழ்பள்ளி
அண்ணன் செல்வராஜ் அவர்கள் அந்த பிரச்சனை வழங்குவார்கள். ஐநொழி செல்வராஜ் அவர்கள் பரிசு வழங்குகிறார்கள். கையை தட்டுவோம். கோபிகுமார் சுனில்குமார் அவர்கள் பெற்றோர்களுடைய வழிபடி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த சுனில்குமார் அவர்களை பற்றி நான் இங்கே கண்டிப்பாக கைப்பற்றி சொல்ல பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். பேரவை நடத்திய பல்வேறு போட்டிகளிலே இவருடைய 2 சகோதரர்கள் சுனில்குமார் என்னுடைய நவீன்குமார் சுனில்குமார் என்ற 2 சகோதரர்களும் மிகவும் சிறப்பாக பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். இவருடைய பெற்றோர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இதில் குறிப்பாக நான் இவரை பற்றி சொல்லப்போனால் என்னுடைய தாத்தா என்னுடைய தாயாரனுடைய தந்தையார் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் சூளை ராமலிங்கம் என்ற பெயருடைய மிக பிரபலமான காங்கிரஸ் பிரமுகர் அவர்கள் சென்னையிலே இருக்கிறார்கள். என்னுடைய நெருங்கிய தொடர்பை இருக்கிறார்கள். பேரவை நடத்துகின்ற ஒவ்வொரு போட்டியிலுமே இவர்கள் கலந்து சிறப்பாக தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற மாணவர் இவர் சுனில்குமார் அவர்களுக்கு இந்த பரிசினை அடுத்து கிருத்திகா எல்கே வாக்கி முனிசிபல் தமிழ் ஸ்கூல் கிருத்திகா ஏபி சுரேஷ் அவர்கள் பரிசு வழங்குகிறார்கள். தன்னுடைய ஆங்கில புலமையை வெளிப்படுத்திய ஜேம்ஸ் தேவதாசன் அவர்கள் கௌரவிக்கிறார்கள். குழந்தையை கரங்களை தட்டும், கரங்களை தட்டிக் கொண்டே இருங்கள். ஆரோக்கியம் அதாவது எங்கிட்ட படம் எடுத்துட்டு போது வாங்கி பாடல உட்கார்ந்துட்டாரு. நான் அளவோடு ரசிப்பவன் அந்த வார்த்தை வெளியிட்டாரு. அது அடுத்த வார்த்தை பழைய மனைவி. அப்போ கலைஞர் அங்கே வாராரு. என்ன வாரி என்ன அப்படிங்கிறாரு இல்லையா? ஒரு கவி எழுதிட்டு அடுத்த கவி என்ன வரணும்னு அப்ப ஆசிரியர் என்ன எழுதுங்க. இப்போது பேரவையின் மும்பை ஐபிஎல் நண்பர்கள் பரிசு வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். பரிசுகள் வழங்கி முன்னாடி கொடுத்திருக்கிறார்கள்.